இது வந்து 5.5 கிலோ டர்க்கி. இம்புட்டு பெரிய டர்க்கி. வாவ். நீ சொல்லிட்டு இருந்த ஏதோ ரொம்ப அவ்வளோதான் டேஸ்டியாக இருக்காதுன்னு. ரொம்ப நல்லா இருக்கும். Anna, this is for you. Oh, thank you. நல்ல வெளியில ஊர் சுத்திட்டு வந்து look at that. அவளுக்காக செஞ்சேன் நானு. பல்லு விளக்குனால அவ? ஏன்? வெல்கம் சன்னா டேஸ்ட் தெரியும். இல்லையா? So good. Thank you. நம்மள்ட்ட முடிச்சிருவா. நம்ம புள்ள பத்தியா? Thank you, Julian. வாங்குனது நானு. Merry Christmas Anna. And a Happy New Year. Thank you. மானகர்தனமா gift வாங்கிட்டே இருக்கோம். அதுக்கு ஒண்ணுமே நாங்க பண்ணல இது வரைக்கும். இல்ல இந்த இயர் வந்து பெஸ்ட் எவரா இருக்கும். Don't worry. Thank you. உனக்கும் பெஸ்ட் எவரா இருக்கும். Turn around. What is that? Turn around. Sorry. Sure. Okay. Yeah. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ்ல. நீங்களா எப்படி இருக்கீங்க? நாங்க சூப்பரா இருக்கோம். சொல்லு, உன் வாயாலே ஃபர்ஸ்ட் சொல்லிடு. என்ன சொல்லும்? Merry Christmas. Merry Christmas. Merry Christmas to you and your family. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கிறிஸ்மஸை சூப்பராக என்ஜாய் பண்ணுங்க. நாங்கள் vloggers-ஆக இருக்கும்போது நம்ம ஃபேமிலி vlog போடும்போது கிறிஸ்மஸ்க்கு ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும். ஸோ அது இன்னைக்கு நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த டைம் நாங்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். என்னன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ பெரிய 5.5 கிலோக்கு ஒரு டர்க்கி பண்ணோம். டர்க்கியை அவனில் ரோஸ்ட் பண்ணோம். ஆனால் அவனில் ரோஸ்ட் பண்ணி யூஸ்வலாக வந்து அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த வாட்டி பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் என்னென்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து எல்லா இடத்துலையும் கிறிஸ்மஸ் லைட்டிங் இருக்கும். ஸோ நாங்கள் லோக்கல் மட்டும் இல்லாமல் சென்ட்ரல் லண்டனும் போய் பார்த்துட்டு வந்தோம். சென்ட்ரல் லண்டனில் இருக்க லைட்ஸையும் நாங்கள் காமிச்சிருக்கோம். காரில் போய் நாங்கள் என்ஜாய் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் என்ன பண்ணியிருக்கோம்? கேக் சாப்பிட்டோம். என்ன கேக்கு? லெட்டோ கேக் போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். ஓகே. ஸோ அது வந்து என்ன ஸ்பெஷல்னு ராஜு சொல்லுவார். ஸோ நம்ம ஆலியா பட்டுக்கு ரொம்ப பிடிச்ச கேக்கு. அது வந்து இப்போ பயங்கர வைரலாக இருந்தது. நாங்கள் லெட்டோ கேக்கு போய் சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். லெட்டோ கெஃபேன்னு ஒரு இடத்துல கிடைக்கிது இந்த கேக்கு. இது வந்து நம்ம டேஸ்ட் பண்ணோன்னா எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு பால் ஸ்வீட் ஏதோ நம்ம அப்படி தானே ரசமலாய் மாதிரி இருந்தது. ஆனால் டிஃப்ரெண்ட் இது எக்ஸ்பீரியன்ஸஸ். ஃபைன். ஸோ இந்த எபிசோட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டே சேஃப், பி ஹாப்பி, என்ஜாய் யுவர் Christmas. Merry Christmas once again. Merry Christmas to everyone. இது வந்து 5.5 கிலோ டர்க்கி. இம்புட்டு பெரிய டர்க்கி. வாவ். டர்க்கியோட நெக்கு. சரி, இதே வந்து நான் இதில் போட்டுற போகிறேன். இதில் வச்சுட போகிறேன். எடுத்து வந்துச்சு. அது இது பேர் மேடம் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து தனியாக வைப்பாங்க. அதோடைய உள் பார்ட்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுறாவா? எப்படி ஷெஃப் மாதிரியே பண்ணலாம். ஸ்டைல் பார்த்தீங்களா? ஸ்டஃபிங் வந்து வெங்காயம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? ஏன்னா அந்த ஃப்ளேவர் அப்படியே இன்ஃப்யூஸ் ஆகும். இங்கே பாருங்க, பூண்டு, ஆரஞ்சு. டோன்ட். சரி, அது ஆக்சுவலாக அதுக்குள்ளேயே வந்து நான் கொஞ்சம் பட்டரோட இது வந்து உள்ள தடவி விட போகிறேன். இப்போ மெயின் மேட்ரு இது. இதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரோஸ்மெரி அப்படியே உள்ள சொருக போகிறேன். இதெல்லாம் கார்டனில் வளர்ந்தது, நம்ம கார்டனில். இப்போ ஒரு பக்கத்தில் ஒரு சிக்கனை வச்சு காமிச்சா தெரியும் உங்களுக்கு. இல்லை நம்மள்ட்ட இல்லை, இது 5.5 கிலோ. 5.5 கிலோ சிக்கன் யூஸ்வலாக 1 கிலோ இருக்கும், 2 கிலோ இருக்கும். 2 கிலோ இருக்கும் யூஸ்வலாக. ஆமாம். பட் அது ஸ்லிட் பண்ணாமல் போடுறது பரவாயில்லையா? ஸ்லிட்டெல்லாம் பண்ணக்கூடாது. டர்க்கி ஸ்லிட் எல்லாம் 5 ஹவர் உள்ள ஆக போகுது. ஸ்லிட் பண்ணால் ட்ரை ஆகிடும். இன்னும் கொஞ்சம் இடம் பண்ணிட்டுரும் உள்ள. ஓகே. கொஞ்சம் பார்த்து இது வந்து கிளியாமல் பண்ணணும். ஷோ யூ நான் எதுக்கு பண்ணுறேன்னு காட்டுறேன். இதுதான் மெயின் மேட்ருங்க. அதில் மசாலா போய் சாப்பிட்றதுக்கு. இதில் தான் நான் மெயின் மசாலா வந்து இதுக்குள்ளே தான் போட போகிறேன். ஓ சூப்பர். கிழிஞ்சிச்சுன்னா? கிளியாமல் பண்ணுறது தான். கிழிஞ்சிச்சுன்னா என்ன? கிழிஞ்சிச்சுன்னா தைச்சிக்கோங்க. பின் போட்டுக்கலாம்.
அப்படியே உள்ளே போடணும். பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போட்டுட்டேன்னா போட்டுட்டு அதை அப்படியே அமுக்கி மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா அவங்க உள்ளே போயிடுவாங்க. லைக் கொஞ்சம் இது என்ன ஆகிடும்னா இது மெல்ட் ஆகிடும். ஸோ ஃபுல் சூப்பர் ஈவனாக இருக்கணும்ட்டுலாம் இல்லை. ஏன்னா உள்ளே எப்படி மெல்ட் ஆகி அவங்க அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடுவாங்க. மெயினாக இந்த பிரெஸ்ட் ரீஜனுக்கு தான் அப்படி பண்ணணும். நான் வந்து அதுக்கப்புறம் மேலேயும் பூசி விட்டுருக்கேன். காலுக்கெல்லாம் பூசுகிறேன், உள்ளே போட தேவையில்லை காலுக்கெல்லாம். ஏன்னா வந்து உள்ளே வந்து இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். நமக்கு மெயினாக அந்த பகுதி தான் ரொம்ப. இது டோட்டலாக எவ்வளோ மணி நேரம் ஆகும் பண்ணுறதுக்கு? ஓகே, ஸோ 1 கிலோ வந்து 5.5 கிலோ வந்து என்னென்னா 4.5 நிமிஷம் பண்ண 4.5 hours. ஓ, இப்படி தான் இருக்கும் அது. ஏன்னா வந்து ஈவனாலாம் வராது இது. ஏன்னா இந்த பட்டர் அப்படி இல்லை. இங்கே பாருங்க, இது ஈவன். அது என்னன்னா உருக 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 அதெல்லாம் அப்படி போயிடும். திருப்பி போடணுமா என்ன? இல்லை, திருப்பியெல்லாம் போட வேண்டாம். அடியில் தான் அங்கே அந்த அவ்வளோ பெட் இருக்குல்ல, அந்த பெட்டில் அப்படியே ரோஸ்ட் ஆகிடும். சரி எடுத்து அப்படியே வச்சிரு. வாவ், இன்னும் கொஞ்சம் ரோஸ்மெரி இல்லை ரோஸ்மெரி உள்ளே போட்டுடலாம் இன்னும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபாயிலில் இதை மூடிட்டு இப்போ வைக்க போகிறேன். சரி, இல்லாட்டி வந்து அது பெருசாக இதாகிடும். நம்ம இது அவனை வந்து கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பண்ணிட்டேன். சரி, நான் உள்ளே வச்சுட்டேன். ஓ, அது ஜோக்கா? சிரிச்சிட்டேன். In goes the turkey. Bye. കുറച്ച് It's supposed to be an upcoming one. That guy who's placing this quite a lot. Let's see how that comes. Oh, that looks nice. Super. Patra? One more bit. Ta-da! Wow! Jimmy Choo! You go, puppy. சரி, அப்போ உனக்கு நீங்க எல்லாம் கிஃப்ட். அது நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு. ஆமாம். வாவ், இங்கே பார். சூப்பர். சூப்பராக. வாவ், இது டோட்டலாக 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்ததா டர்க்கி? இங்கே பாருடா. வாவ், இருக்கா? மாஸ்டாக தான் இருக்குல்ல? வாவ், இங்கே பாருடா. அப்படியே வச்சுட்டே இருக்க, முடிஞ்சிச்சு கிரேவி. அது ஃபுல்லாக ஊற்றிட்டே இருப்பியாண்ணா? ஓ மை காட். அம்மா கிரேவி இல்லைம்மா, தீர்ந்து போச்சுமா. எங்களுக்குலாம் எங்கடம்மா? எப்படி இருக்கு? இவ சாப்பிட்டுட்டு இருக்கா. அரை வாங்க போகிற, கரெக்டாக சொல்லு எப்படி இருக்கு? ஸ்ப்ளெண்டடா? வையாது சார். மேக் அண்ட் சீஸ் எப்பயும் வந்து இதோட வைப்பாங்க. சூப்பராக கிரேவிலாம் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கிரேவி போட்டுக்கணுமா? இந்த கிரேவியில் என்ன பிடிச்சிருக்குன்னா உள்ளே நல்ல அந்த
சூப்பியாக இருக்குது. ஏன்னா நீ இதுலேருந்து எடுத்தியா கொஞ்சம்? ம், அந்த அந்த டர்க்கி ஆன அந்த ஒரு ட்ரேலேருந்தே சூப் எடுத்துகிட்டு அப்படி பண்ணியிருக்காப்புல. அதான் சூப்பராக இருக்குது, அம்சமாக இருக்குது. அந்த காய்கறிகள் எல்லாமே சூப்பராக இருக்குது. அமிர்தம் சரி சார். 5 ஹவர்ஸா 4 ஹவர்ஸா? 4.5 ஹவர்ஸ்க்கு. நீ சொல்லிட்டு இருந்தியா ஏதோ ரொம்ப அவ்வளோலாம் டேஸ்டியாக இருக்காதுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பூன் நிறையா கிரேவியும் வரணும், மீட்டும் வரணும். இப்போ நல்லாயிருக்கும். இப்போ தான் ஜூஸியாக இருக்கும். இந்த பாருங்க. இப்படி தான் இந்த வான்கோழியை வச்சு சாப்பிடணும். தேங்க்யூ. Fast lane when I pass in the street, bag of money in the passenger seat. Simcoe's been asking for me on the road from the west to the east. Way up, I might never come down, cause the coast racking up the flight miles. So high, I might never come down, so what, this is my lifestyle.